ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் டே இன் மை லைஃப் மாதிரியான vlog தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட நைட் ரொட்டீன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது, மிட் நைட் ஆகுது. எங்கள் பாப்பா வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, தூங்கிடுவா. பட் என்னென்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டு வந்து முழிச்சிட்டு ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தா. ஸோ இதை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே விளையாடிட்டு நானும் அவ கூட விளையாடிட்டு இருந்தேன். பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவும் தூங்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்காட்டம் எழுந்திரிச்சு மறுபடியும் பால் குடிச்சிட்டு தூங்கினான். ஸோ நான் வந்து கிச்சன் பக்கமாக வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அடுத்த வாட்டி பால் கேட்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் அண்ட் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. நைட்டு வந்து ஓவர் நைட்டு வெளியே வச்சுருந்தோம். ஸோ 4 மணிக்கு நான் கிச்சன் போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. ஸோ அப்படியே விட்டேன்னா காலையில் வந்து ஃபுல்லாக பொங்கி வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி அப்படியே வந்து மறுபடியும் ஓரமாக வச்சுட்டேன். ஸோ நைட்டு வந்து பாப்பா வந்து எப்போல்லாம் எந்திரிக்கிறாளோ அவள் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அவளோட ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டு தான் வந்து நான் மறுபடியும் அகைன் வந்து தூங்கவே போவேன். ஸோ மார்னிங் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவளுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன். நைட்டு வந்து ஊற வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் மறந்துட்டேன். அதனால் வந்து ஒரு விடிகாலத்தில் 4 மணி கிச்சன் போகிறப்போ ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர த்ரோட் பெயின் இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு, எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா சூடாக வந்து சுடு தண்ணி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் படுத்துட்டேன். அண்ட் மார்னிங் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், டல்லாக ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் நைட்டு வந்து அவ்வளோக்கா தூக்கமே இருக்காது, அடிக்கடி வந்து எந்திரிச்சு பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுனால. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஊதுபத்தி ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே கிச்சனுக்கு வர்றப்போ 2 ஊதுபத்தி வந்து பொருத்தி கிச்சனில் வந்து வச்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் டிவைனாக இருக்கும், கொஞ்சம் பிரிஸ்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சுப்ரபாதம் பாடுற சவுண்டு எங்கேயோ பாடும், பட் எங்களுக்கு நல்லா கேட்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் எந்திரிச்சு வர்றப்போ. அண்ட் மார்னிங் வந்து பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா கெட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சிடுறது அண்ட் ஃபீடிங் பாட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து எப்போவுமே எவ்ரிடே ரொட்டீனாக இருக்குது இப்போல்லாம். ஸோ அதை வந்து மறந்துட்டோம் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் வந்து ரொம்ப ஹரிபரி ஆகிடும். அப்புறம் பால் வந்து கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா கூட பாப்பா வந்து ரொம்ப கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிடுவாள். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா எல்லா வேலையும் அந்த மார்னிங் ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அண்ட் வீட்டில் அன்னைக்குன்னு பார்த்து எல்லா காய்கறியும் இருந்துச்சு. எப்பவுமே ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி எல்லாமே இருக்கவும் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து பாஸ்மதி ரைஸும் வீட்டில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த முதல்ல நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு கல் உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுடுதண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுட்டேன். அது நல்லா அந்த சுடுதண்ணியில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோன்னா நம்ம வந்து கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரியாணி செய்கிறதுக்கு. பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எல்லா காய்கறியும் போட்டு பாப்பாவுக்கு பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா வந்து கூடவே வந்து பாஸ்மதி ரைஸும் இருக்கவும் நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ எப்பயும் போல் குக்கரில் வந்து ஆயில், அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா
நம்ம போட வேண்டிய அந்த மசாலா தூள் எல்லாமே வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா அந்த எண்ணெயில் சுருண்டு வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி இது ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிடும் மசாலா தூளெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம். அண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே போட்டு நம்ம ஊற வச்சுருந்தா பட்டாணியும் வந்து எடுத்து போட்டுடலாம். நான் வந்து விடிய காத்தால் வந்து நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கவும் நல்லாவே ஊறி இருந்துச்சு பட்டாணி. அரிசி வந்து எந்த கப்பில் அளந்து போட்டோமோ அதே கப்பில் வந்து தண்ணியும் அளந்து ஊற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியும். நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் இந்த கப்பில். ஸோ 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பவே நான் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டிருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கழுவி தண்ணியில் ஊற வைக்காமல் அப்படியே அலசி மட்டும் வச்சுருந்தேன். ஸோ தண்ணி வடிச்சிட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து அரிசி நல்லா கொஞ்சம் பொல பொலன்னு வரும் அப்படின்றதுனால அப்படியே வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நெய் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் வந்து போட்டுட்டேன். ஸோ ஒரு 8:30 பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா பாப்பா குட்டி பொண்ணும் வந்து எந்திரிச்சிட்டா. ஸோ அவளுக்கு வந்து பாலும் கொடுத்து முடிச்சுட்டு அவள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த டைமில் எங்கள் பெரிய பொண்ணை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு. எப்போவுமே எங்கள் குட்டி பொண்ணு காலையில் எந்திரிச்ச உடனே அவளுக்கு பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளோட ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா தலைக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவை, அதாவது உச்சிக்கு வைக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து சூடு பிடிக்காமல் இருக்கும், உடம்பு நல்லா வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சூடு பிடிச்சி அழுவாமல் இருப்பாங்க. அதுக்காக டெய்லியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து பாப்பாவுக்கு கம்பல்சரி வச்சு விட்ருவேன். ஸோ அதுக்கப்புறமா எங்கள் பெரிய பொண்ணு குளிச்சுட்டு வந்தாச்சு. அவளுக்கு வந்து ஜஸ்ட் எப்பயுமே எவ்ரிடே மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர், பேபி மாய்ஸ்சரைசர், ஒரு பேபி பவுடர், அதுக்கப்புறமா வந்து பொட்டு. ஸோ இவ்வளோ தான் அவளுக்கு வந்து பண்ணி விடுறது. வேறு எதுவும் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்கூலுக்கு இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் வந்து அனுப்பிவிட சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹரிபரியாக இருக்கும். நமக்கு வந்து கையும் ஓடாது காலும் ஓடாது, அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். விசிலும் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் வந்து திறந்து பார்க்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலான்னு இருந்துச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸ் வந்து நல்லா வெரையாக தான் ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்கும். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி லஞ்சுக்கு வச்சு விடுவேன்றதுனால அவளுக்கு ரொம்ப வெரையாக இருந்தால் அவளால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இலகுன மாதிரி நான் வந்து செஞ்சுருந்தேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஃபுட்டு நம்ம லஞ்சில் வைக்கிறப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து நான் மெயினாக வைப்பேன். ஸோ அது வைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஹெவி ஃபுட் எடுத்தாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. எப்பயுமே ஸ்கூலுக்கு போகிறப்ப எங்கள் பெரிய பொண்ணு வந்து குட்டி பொண்ணு கூட நல்லா விளையாடிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கூட பேசிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புவா. எனக்கு பயங்கர டென்ஷன் கொடுக்குற ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து அவளுக்கு தலை சீவி விடுறது தாங்க. அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போனிடெயில் போட்டு விட்டுருவேன், இன்னொரு சமயம் பார்த்திங்கன்னா 2 ஜடை போட்டு விட்டுருவேன். அப்படி இல்லை எனக்கு டைமே சுத்தமாக இல்லைன்னா வெறும் ஹேர் பேண்ட் மட்டும் போட்டு அமுச்சு விட்டுருவேன். ஸோ அந்த டைமை பொறுத்து அன்றைக்கெல்லாம் அவளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து போட்டு விடுவேன். எங்கள் பெரிய பொண்ணை ஸ்கூலுக்கு அமுச்சதுக்கப்புறமா தாங்க கொஞ்சம் உசுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி பொண்ணை வச்சுட்டு அவளையும் குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தூங்க வச்சுட்டு ஸோ நமக்கு மதியம் லஞ்சுக்கு ஏதாவது செய்யணுன்னா செஞ்சுட்டு நமக்கு அப்படியே டைம் கடகடன்னு போகிறதே தெரியாது நமக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஹரிபரியில் நமக்கு வந்து வேலைக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஏதாவது நம்ம வந்து யாராவது வைக்கிறோம் அப்படின்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி லீவ் போட்டுருவாங்க. ஸோ அன்றைக்கெலாம் பயங்கர கடுப்பாக இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கு டைம் இல்லையே, கொஞ்சம் நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து வேலைக்கு அந்த வர்ற பொண்ணு வந்து அன்றைக்கி வரல. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு வந்து சமைக்கணும், எல்லா பாத்திரமும் வந்து சிங்கில் இருக்குது. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவைப்படுறத மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணிக்கலான்ட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எந்திரிச்சு நம்ம ஒன்று கழுவி செய்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் முந்தின நாளே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பாத்திரம் தேவைப்படுதோ குக்கர், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பால் கலக்கிறதுக்கு பாத்திரம், இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணி தனியாக வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு.
நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைமே கிடையாதுங்க. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வந்து பேபி வந்து செகண்ட் பேபி வச்சுட்டு யாரெல்லாம் என்னோட பொசிஷனில் யாரெல்லாம் இருக்கீங்கன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெக்டிக்காக தான் போய்க்கிட்டுருக்கு. எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னோட கரண்ட் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போய்கிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லோரும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.